வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து கிராணி கேம் ப்ளே தான் விளையாட போகிறோம். நீங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டு கேட்டீங்க, இது ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் நான் இந்த கிராணி கேம் ப்ளே பண்ணுறேன். இது வந்து எப்படியாச்சு ஜெயிக்க பார்க்க போகிறேன். என்ன சொல்கிறது, ட்ரிக் யூஸ் பண்ணியாச்சு நான் இதில் ஜெயிக்காமல் விட மாட்டேன். இன்றைக்கி ஜெயிக்கிறோம். குவாலிட்டி வந்து இதில் டேமேஜ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு இது கேம்குள்ளே நம்ம எதுவும் ஓவராக பேசாமல் கேம்குள்ளே போயிடலாம். எப்படியாச்சும் ட்ரிக் யூஸ் பண்ணி இது ஜெயிக்கிறதுக்கு ஒரு பொருள் கூட கண்டுபிடிக்காமையாச்சும் அந்த இதில் இருக்கிற எஸ்கேப் பண்ண பார்ப்போம். ட்ரிக்கு எனக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரிக்கு. ஏன்னா கேம் வந்து இதாக கூட வாய்ப்பு இருக்குது, அவுட் ஆஃப் மேப் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஒரு இதில் ட்ரிக் யூஸ் பண்ணி ஜெயிப்போம், இன்னொரு இதில் இது பண்ணுவோம். அந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும். அது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆனால் அது ஒர்க்காக இருக்காது. முதல் கிராணி எங்கேருந்து ஸ்பான் ஆறான்னு பார்ப்போம். அங்கே மட்டும் ஸ்பான் ஆகிடக்கூடாது, கீழே கார் இருக்கிற இடத்துலேருந்து வந்தால் கூட ஓகே. எங்கேருந்து வரான்னு தெரியல. ஒன்று இங்கே நான் இப்போ இது கை வைக்கிற இடத்துல வருவா, இந்த இது ஒயிட் கலர் இது தெரியுதுல்ல, அதுலேருந்து வருவா. இல்லைன்னா அந்த கதவுலேருந்து வருவா, ஒரு சில நேரம் இந்த கதவுலேருந்து வருவா. எதுலேருந்துனாலும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த கதவு அப்புறம் இந்த கதவு, இதுலேருந்து வருவா. நம்ம எதுலேருந்து வரான்னு பார்ப்போம், தள்ளி விட்டு பார்ப்போம். அங்கேருந்து வரா, எங்கேருந்து வரக்கூடாதுன்னு நினச்சேனோ அங்கேருந்தே வரா. கடுப்பேத்துறா. புக்கு கிடச்சிருச்சு, புக்கு அங்கே தான் இருக்குது. நம்ம மேமா போவோம். இங்கே இப்போ கீழே இறங்குறாளா? ஐயோ, ஏதாச்சும் ஒரு ட்ரிக் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணலாம். இதுக்கு நம்ம இப்படி சுற்றி இப்படி போவோம், இப்படி போயிட்டு மேலே ஏறுவோம். சிரிக்கிற சத்தம், நான் சிஸ்டம் சவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. இங்கே ட்ராப் பண்ணிடுவோம். ஓகே, இதில் வந்து அவள் சத்தத்தை கேட்டு வருவா. வெயிட் பண்ணுவோம், இதுக்குள்ளே ஒளிஞ்சிருந்து அவள் வர்றதை பார்ப்போம். வாடா, வந்து அவளே இது நம்ம ஹேமர் யூஸ் பண்ணி நம்ம இதை எடுக்கணும். ஆனால் இப்போ அவளே எடுத்துருவா. நம்ம வந்து இப்போ இதுக்குள்ளே நம்ம கீழே அப்படியே போய் அந்த புக்கை எடுத்து வைப்போம். அந்த புக் எடுத்து வச்சு அந்த கீயை முதல் எடுப்போம். புக்கு வந்து இங்கே தான் இருந்துச்சு. இங்கே மட்டும் வந்துடாது, தயவு செய்து கேட்டுக்கிறேன். இங்கே தான் வருவா. ஓகேவா, அங்கே போயிட்டா, கவனிக்கல நான் இங்கே இருக்கிறத. இங்கேருந்து நான் ஒரு ட்ரிக் மட்டும் இதில் வந்து இந்த ட்ரிக் ஒர்க் ஆகலையே. இப்படி குனிஞ்சிட்டு இந்த குனிகிற பட்டனையும் இதையும் சேர்த்து அமுக்குனா அந்த ட்ரிக் யூஸ் ஆகும், வச்சு ஒர்க் ஆகும். இப்போ அந்த நம்ம குனிஞ்சு தான் இருப்போம், அது கிளிச்சை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கே இல்லை, நம்ம வெளியில் போனால் தான் இதை எடுத்துகிட்டு போய் இது ஸ்பைடருக்கு எடுப்பா. ஐயோ, கிராணி வந்துட்டா. வா 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 வா, உன்னை சுத்த வைக்கிறேன் இன்னைக்கு. வா 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 வா. ஐயோ, கிட்ட வந்துட்டா. இவ்வளோ எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, போய் ஸ்லோவாகுது. இப்போ போய் நான் கீ போடுவா. நம்ம வந்து எதுக்கும் ஐயோ, இங்கே தான் நிற்கிறா. அம்மா, எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கப்பா. இங்கே நம்ம பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்துட்டா. வா, மேலே போய் மேலே போகிறது சேஃபா? சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். அவள் கீ போட்டா, இவள் மேலே வரலான்னு தெரியல. இப்போ இங்கே போய் குதிக்கலாம், குதிச்சா போன கேமில் நடந்த இதான் நடக்கும். ஓகே,
வக்கீல போட்டேன், வக்கீல தான் போவா. நான் வந்து இங்கே போவேன். அவள் உள்ளே போயிருக்கா. கீ எடுக்கணும். இந்த கீ எடுத்து இங்கே தானே இருக்கா? ஆமாம், இங்கே தான் இருக்கா. பார்க்கலன்னு நினைக்கிறேன். இல்லை, பார்த்துட்டா. இதை வேறு தள்ளி விட்டேன். இதை இப்படி திறந்துட்டு, ஐயோ ட்ராப்பு ஆல் டு ரிமூவ். இங்கே தான் வராளா? இல்லை, வரல. நம்ம இப்போ அந்த பிளாங்க் எடுக்கணும். இந்த பிளாங்க்கு எடுத்து அந்த பிளாங்க் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அப்போ யூஸ் பண்ண ட்ரிக் தான். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? ஏதோ பண்ணணுமே. அங்கே தான் நிற்கிறா. நான் இங்கே ஒளிஞ்சு குனிஞ்சு நின்றுக்கிறேன். இந்த யாராச்சும் ஒரு கட்டிலில் நீங்கள் பண்ணிக்கலாம். குனிஞ்சிக்கணும். நீங்கள் குனிஞ்சிட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து அமுக்கணும். சேர்த்து அமுக்கும்போது இந்த மாதிரி அவன் ஆயிடுவான். நீங்கள் வேகமாகவும் போவீங்க, இதுவும் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே உட்காந்துட்டு குனிஞ்சிட்டு போகிற மாதிரியும் இருக்கும். ஆனால் நீங்கள் நின்றுட்டு தான் இருப்பீங்க. கிளிச்சாக இருக்கும். நீங்கள் அப்படியே இதுக்குள்ளே போனீங்கன்னா கேம் பக் ஆயிரும். பக் ஆகிட்டு நீங்கள் கேம்குள்ளேயே இது பண்ணிட்டு வருவீங்க. அடுத்து நீங்கள் குனிகிற பட்டனா அடுத்து கிளிக் பண்ணிடுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது அந்த இது போயிடும், கிளிச்சு இதாயிரும். வந்து நீங்கள் இப்படியே பார்த்து போங்க. ஏன்னா மேப்பை விட்டு வெளியில் போயிடுவீங்க. ஒன்று மேப்புக்குள்ளே போயிடுவீங்க, இல்லைன்னா மேப்பை விட்டு வெளியிலையும் போயிடுவீங்க. இந்த மாதிரி மேப்புக்குள்ளே பூந்து நீங்கள் எங்கேனாலும் போய்க்கலாம். பூந்து அந்த எஸ்கேப் ஆகிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. வந்துட்டு இந்த பிளாங்கை எடுத்து எப்படியாச்சு இதில் போட பாருங்கள். போட்டு ஒரு ஏறுறதுக்கு மாதிரி செட் பண்ணிடுங்க. ஓகே, செட் ஆகலை. இது இப்படி கீழே மட்டும் இது பண்ணிருந்துச்சுன்னா நான் ஏறி இருப்பேன். ஸோ அதப்புது எப்படியாச்சும் பண்ணிடுங்க. இப்படி கிட்ட போனால் எதுவும் ஆகாது. இப்படி ஸோ இப்போ இதை எப்படியாச்சும் பண்ண பார்க்குறேன். ஐயோ, வரமாடிக்கே கடுப்பாகுது. இப்படி கிட்ட போய் இப்படி ட்ராப் பண்ணிருப்போம். ஆஹா, இது எப்படியாச்சும் ட்ராப் பண்ணணுமே. ட்ராப் ஆயாச்சு. இப்போ வந்து இதுலையே ஏறி கிளிச் ஆயிடுச்சா? ஐயோ, நான் பூந்து போக முடியுது. ஐயோ, ஓகே, எப்படியோ போட்டேன். இப்போ இதில் ஏறுவோம். ஏறுறான். ஐயோ, ஏறல. ஏறுற மாதிரியே இருக்கு, ஆனால் ஏற மாட்டேங்கிறானே. இது வந்து யூடியூப்பில் பார்க்கும்போதெல்லாம் அவன் ஏறினான். கடுப்பாகுது. ஒருவேளை இதை குனிஞ்சாதான் வருமோ? ஏற மாட்டேன்னு ஆயிடுச்சு. குனிஞ்சி எப்படினாலும் ஏற மாட்டேங்கன்னா அந்த கிளிச்சும் போயிடுச்சு. கிளிச்சை யூஸ் பண்ணி தான் வந்தேன். கிளிச்சும் யூஸ் ஆகாமல் போயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே தான் போகணும். லிஃப்ட்டுக்குள்ளே போய் லிஃப்டையாச்சும் யூஸ் பண்ணுவோம்.
இந்த வாட்டியும் நம்பர் 2 கிளிக் நம்பர் 1 கிளிக் பண்ணுவோம் இந்த வாட்டி. ஓகே நம்பர் 1 தான். ரெஞ்ச் ஹேண்டில் கிடச்சிருக்கு. போவோம் லிஃப்ட்டுக்குள்ளே. இது கீழே அந்த இது வந்திருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்ம இப்போ பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா அது வந்து நம்மளை எதுவும் செய்ய முடியாது. கதவு திறந்தால் தான் வரும் பிரச்சனை. அதனால் திருப்பி மேலேயே போயிடுவோம். திருப்பி கீழே போவோம். இன்னும் இங்கே தான் இருக்குது. என்ன அடித்தாலும் இதை அடிக்க முடியாது. அதனால தான் நான் இதில் சர்வே பண்ண பயப்படுறேன். பார்த்துருச்சுன்னா வெறித்தனமாக துரத்தும். லிஃப்ட்டு நமக்கு லிஃப்ட்டு தான் ஒரே சேஃப்டி. சொப்பா முடியலை. ஒரு செகண்ட் என்னை பங்கு காட்டி விட்டுருச்சு. மறுபடியும் வருது. சரி இந்த வாட்டி குனிஞ்சு விட்டு குனிஞ்சு மேலே போவோம். இன்னைக்கு இந்த லிஃப்ட்லேயே தான் உட்காந்துருப்போம் போலையே. இங்கே தான் இருக்கு. காலு தெரியுது. ஆனால் நான் குனிஞ்சிருக்கிறதுனால பார்க்கல. அதுவும் போயிடுச்சு. இந்த சைடு போகுது. ஓகே நான் இந்த மேப் போட்டு வெளியில் வந்துடுறேன். அதாவது இந்த இதுலேருந்து நான் இது வழியாக வெளியில் வந்துடுறேன். வெளியில் வந்து கிராணியை இங்கே ரெஞ்ச் ஹேண்டில் போட்டு இங்கே ஒளிஞ்சிக்கலாம். ஓகே கிராணி சாப்டர் 1 ரொம்ப பயமாக இருக்கு. கண்டிப்பாக எஸ்கேப் ஆக வாய்ப்பே இல்லை. இங்கே தான் வரா. ஓகே ஆன் பண்ணியாச்சு. இதை இது பண்ணுவோம். ஹாய் இங்கே புகை ஆன் ஆயிடுச்சா? ஆனில் தான் இருக்குது. ஆனால் புகை வரமாட்டிக்கே. ஐயோ புகை வர மாதிரி தெரியல. அதை உடச்சிருவாளான்னு வேறு தெரியல. அதை ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுவோம். ஐயோ புகை அங்கே புகை வருது. நமக்கு தான் தெரியலையா? இங்கே புகை தான் வரலையே. புகை வரல. அப்போ இப்படி கிராணி 2 மினிட்ஸ் இதானா? சரி என்னமோ நமக்கு 2 மினிட்ஸ் இதாச்சு. முதல்ல இந்த மேலே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம முடிச்சுட்டு உள்ளே போய்கி எதுனாலும் பார்ப்போம். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து எனக்கு கிராணி சாப்டர் 2னா தைரியமாக பண்ணுவேன். ஓகே இதை வந்து பண்ணலாம். இதுவே இன்னொரு ஃபோனில் பண்ணியிருந்தேன்னா வந்து இந்த நேரத்துக்கு பிக்சல் ஆகிருக்கும். பெண்ணு இருக்குது அதில் சுற்றி தேவையே இல்லை. சரி இதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இது அந்த லெட்ரு ஒன்று இருக்கும்.
இந்த சைடு போய் இந்த ரூமுக்கு போய் பார்ப்போம். இங்கே ஒரு காக்கா இருக்கும், காக்கான்னு கத்த. அதுக்கு சோறு போட்டு நம்ம அதில் என்ன இருக்குதுன்னு எடுக்கணும். இது வந்து அந்த ரூமுக்கு போகிற வழி. அதுலேருந்து இங்கே நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். இதை வந்து இங்கேருந்து ஷூட் பண்ணணும் கன் எடுத்து. எல்லாமே இங்கே தான். இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே சுற்றி தேவைப்படுமோ இதை உடைக்க. ஐயோ கிராணி வந்துட்டாளா? நம்ம இதுக்கு வந்த வழியிலே போய் நம்ம சுற்றி எடுப்போம். ஏன்னா இந்த வழி தான் நமக்கு சேஃப்டியும். ஓகே, சத்தத்தை போட்டு விட்டாச்சு. அங்கே வந்து இது இருக்கும், அது வழியே சத்தத்தை இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே போய் எடுத்துகிட்டு போகிறது சேஃப். இங்கே தான் சுற்றி இருக்குது. அதுக்குமே அந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து அந்த ட்ரிக் யூஸ் பண்ணல, ஏன்னா யூஸ் பண்ணால் வருமானு தெரியாது. ஸோ போவோம். இங்கே தான் இருக்கா, இங்கே மேலே பாரா. மறுபடியும் ஒரு சத்தத்தை போடுவோம். போட்டு வர கீழே விழலது. திருப்பி இங்கே போகணும். அந்த கறியை டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணும், ஏன்னா சத்தத்தை போட்டு விட்றோம். எப்படின்னாலும் இது சத்தத்தை இது பண்ணுமே. ஓகே, சத்தத்தை இதாகிடுச்சு. சத்தம் கேட்குது. அந்த காக்காக்கு சோறு, காக்கா இது பக்கத்துலேயே இருக்குது. இப்போ கிராணி வருவா. ஹே மிஸ்டர் கிராணி, மிஸ்ஸஸ் கிராணி. வந்தானா அடி வாங்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம தைரியமாக போய் சோறு போடுவோம். சோறு போட்டு காக்காவை கதவு தந்தால் தான் வருமோ. இல்லை, காக்கா போய் சாப்பிட்டுட்டே வந்துடுச்சு. நம்ம இன்னொரு கதம் போய் சோறு போடணும். அதுக்குள்ளேயும் கிராணி வந்துட்டா. என்ன போய் பாரு. ரிமோட் கண்ட்ரோலு. இப்பயும் வருவா இந்த சத்தத்துக்கெலாம். இது வந்து ஒரு இது இருக்கும், ஒரு கதவு அங்கே இருக்கும். அந்த கதவை திறக்கிறதுக்கு இந்த வந்துட்டா. போட்டும். ஓகே, போயிட்டா. நம்ம வேமா திருப்பி வரா. இங்கதான் வரா. இதை விட்டு நான் எப்படி தப்பிக்கிறது? ஹைடன் சிக்கா, ஹைடன் சிக் விளையாடணுமா? ஐயோ, போகலாமா வேணாமா, போவா வேணாமா? இங்கே இருக்கதான் அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனிவே ஒரு டேலையே சமாளிச்சிட்டு இருக்கேன். அது கஷ்டம்தான். என்னை பயத்தை மூட்டி விட்டுனே சொல்லிட்டு இந்த கிராணி ஒன்று விளையாட சொல்லுவீங்களா? அவன் அங்கே தான் போகிறான், நானும் அங்கே தான் போகணும். போனால் பெல்லை தானே தட்டி விட்டுட்டு போவோம். நான் இங்கே தான் பார்க்குறா, ஏன்னா நான் அங்கே ஃபோட்டோவை தட்டி விட்டுட்டேன். வேற சிரிக்கிறாளே. இங்கே தான் இருக்கான். நல்ல வேலை பார்க்கல, அதனால வேகமாக வேற ஓட முடியல.
யூஸ் கொடுத்துட்டு அந்த பெல் அடித்ததுனால அவள் கண்டிப்பாக அங்கே தான் வருவாள். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஓகே இந்த ரிமோட்டை போட்டாச்சு. ஐயோ இப்போ காருக்குள்ளே ஓடு, கார் அம்மா. அங்கே என்ன ஆச்சுன்னா அந்த கார் இதை தட்டி விட்டேன். அப்போ டே 1லேயே சூப்பராக சமாளிக்கிறேன். ஓகே ரிமோட்டை கீழே போட்டேன், சத்தம் கேட்கல. திருப்பி காருக்குள்ளே போய் ஒளிவோம். அப்போ என்ன இருக்குது, எதுவுமே இல்லையா? ஓகே கிராணி வரல, நம்ம வெளியில் போவோம். ஸோ கைஸ் டே 1 தான் முடிஞ்சிருந்தது. டே 1 முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இதுக்கு மேலேனா எனக்கே பொறுமை இல்லை. ஸோ இன்றைக்கி வீடியோ முடிச்சிக்கலாம். இன்றைக்கி எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒன்று கூட கண்டுபிடிக்கலை. அதனால் இன்றைக்கான வீடியோ முடிச்சிக்கலாம். நம்ம அடுத்த கேமிங் கண்டென்ட்டில் சந்திப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் 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 பாய்.